தாயே அக்கா சாரி, இந்த வனத்திலே வந்து என்னை கோரி அழைத்து கொண்டிருக்கிறாயே, நீ யாரப்பா, எதற்காக என்னை கோரி தவம் செய்து கொண்டிருக்கிறாய்? ஆரம்பமா தாயே, நானும் வந்து சத்தியம் தவறாத சந்ததிகளும், ஓடு தாண்டாத குருகளும், குழந்தை இல்லாத பாண்டிகளும், இப்படி குலத்தில் பிறந்து, அதாவது தாயாது என்று சொல்லக்கூடிய துணியத்தின் ஆதிகளை ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈசனை கோரி தவத்துக்கு நடிக்கிற போது இந்த ஏழாவது இடத்திலே பாவி என்று சொல்லக்கூடிய யாரக்கண்ணியானால் 7 கோடிகளுக்கு 7 கோடிக்கு ஒவ்வொரு கன்னிமார்களுக்காக வச்சு 7 கோடி போட்டிருக்கிறார். கோடி தாண்டாத குருகளும் சத்தியம் தவற சத்திரிகளும் இந்த குருத்தரை வாக்கப்பட்டு இந்த கோயிலை தாண்ட முடியாம நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் தாயே. அதனால இன்று பார்த்தாலே இந்த வனத்தில் உன்னுடைய ஆரியம் தெரிந்தது. இந்த உன்னை கோரி நான் பூசிக்க எனக்கு ஏதாவது வழிபாடு சொல்ல வேண்டும். இப்போது பார்த்தால் கோடி தாண்டாத குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். ஒரு கோடிகள் இருந்தால் அதை தாண்டி செல்ல மாட்டேன் முடியாது. அதனால 7 கோடி இருக்கிறது, எப்படி செல்வதுன்னு கேட்கிறார். என்னை கோரி அழைத்ததனாலே நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். என்ன தெரியுமா? எப்படி? என் உருவத்தை உனக்கு தருகிறேன், உன் உருவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் உருவத்தை நீ பெற்றுக்கொண்டு இந்த கோட்டை தாண்டி சென்றதே உண்டாலும் ஆனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால இப்ப ரொம்ப என்னுடைய உருவத்தினால நீ போய் எப்படி தவறு செய்வது? இந்த பெண்ணுடைய அவதாரத்தை சென்று நான் எப்படி தவறு செய்வது? இந்த கோட்டை தாண்டி சென்றதே பிறகு 3.25 நாளைக்கு மட்டும் சரி. அதன் பிறகு உன் இடத்துல வந்துவிடும். அதன் பிறகு ஈசனை கோரி தவறு செய்து உன் பகையாளி ஜெயித்து திறப்போடு வாழ்வேன். அப்படியா?